லீக் மேட்ச்சில் 3வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். 3வது கட்டம், அதாவது 1975ஆம் ஆண்டோட 3வது லீக் மேட்ச் இது. அது கடைசி லீக் மேட்ச். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்குது கடைசி லீக் மேட்ச். என்ன ஆக போகுது பார்க்கலாம். நியூசிலாந்து ஜெயிப்பாங்களா இல்லைனா இந்தியா ஜெயிப்பாங்களா? நான் ட்ரையல்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். டாஸை நான் ஜெயிச்சா கண்டிப்பாக பேட்டிங் இருப்பேன். அவங்க ஜெயிச்சா கண்டிப்பாக பேட்டிங்காக பவுலிங்கான்னு தெரியல. அவங்க இல்லை, நான் தான் ஜெயிச்சேன். பேட்டிங் எடுத்துட்டேன் நான். இப்போ ஸ்கோர் கார்டு ரொம்ப உயரும்னு இந்தியா டீம் நினைப்பாங்க. நான் நினைப்பேன் இந்தியா வச்சுல நான் நினைப்பேன் ஸ்கோர் கார்டு ஒரு 50 ரன், ஒரு 30 ரன், ஒரு 70 ரன் அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக நியூசிலாந்துக்கு டஃப் ஹிட் கொடுப்பாங்க இந்தியா. அதை விட கம்மியாக வந்தால் கண்டிப்பாக நியூசிலாந்துங்க நம்மளுக்கு டஃப் ஹிட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. ஸ்ட்ரெயிட்டாக விட்டாரு இந்த பாலர். நீங்களே பார்த்தீங்க அந்த பால் ஏற்றி போச்சுன்னு சல்லுன்னு. செகண்ட் பால் கொஞ்சம் பவுன்ஸாக போட முயற்சி. ஆனால் செகண்ட் பால் விட்டார். கொஞ்சம் பவுன்ஸாக போட முயற்சி. ஆனால் கரெக்ட் ஆகலை. பவுன்ஸ் பாலு. இதுவும் கொஞ்சம் பவுன்ஸாக போட முயற்சி. ஆனால் ஃபுல் டாஸாக போகும். 6ங்க. இன்னொரு 2வது 6. மூணு பாலில் 12 ரன்னு. 3 பாலில் 12 ரன் வந்துருக்காங்க இந்தியா. இப்போதைக்கு இன்னும் 3 பால் தான் இருக்குது. இந்த 3 பால் 6 வச்சா 30 ரன் வரும். இல்லைன்னா ஒரு 24 வந்தாகணும். இப்போ தான் 50 ரன் வர முடியும். 4வது பாலும் 6ங்க. ஈஸியாக அடிக்கிறாங்க இந்தியா. 4வது பாலும் ஸ்ட்ரைட்டாக சாரு. 5வது பால் இது. 5வது பால் என்ன ஆக போகுது? 6ஆ 4ஆ இல்லை டாட் பாலா? டாட் பாலுங்க. 5வது பால் டாட் பால். 18 ரன் தான் உண்டுக்கு 5 பாலில். இப்போது 4வது 6ஆ இல்லை இதுவும் டாட் பால்? 6வது பால் ஒரு கடைசி பால் இல்லைங்க டாட் பாலுங்க. 18 ரன் தான் அடிச்சாங்க இந்தியா. 18 ரன். இந்த ரன்னோட போனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஓவரில் அடி ரெடி வச்சாங்க இந்தியா. ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டில் போகிறாரு ஸ்பின்னர். ஸோ ஃபஸ்ட்டு பாலே 6. ஸ்பின்னர் வந்தால் இந்தியா இல்லை, நான் கண்டிப்பாக விட மாட்டேன். ஸ்பின்னர் வந்தால் பொலந்து எடுப்பேன். ஸ்பின்னர்னாலே பொலந்து எடுப்பேன் நான். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஸ்பின்னருக்கு பொலந்து எடுத்துருக்கேன். இன்னொரு 6 அவுட்டான்னு நினைக்கிறேன். அவுட்டுங்க. இது 24 ரன் பொலந்து எடுக்கலான்னு நினச்சேன். திடீர்னு கேட்ச் ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வராரு. இந்த மேட்ச் இந்தியா தோத்தாலும் செமிஃபைனலுக்கு போயிடும். ஏன்னா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்ச போகிறோம். செமிஃபைனலில் போயிடலாம். இந்த மேட்ச் ஜெயிச்சா டாப் 1க்கு தான் போட்டி. டாப் 1ஆ டாப் 2ஆ பிடிக்கிறது போட்டிக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சா இந்தியா டாப் 1க்கு போயிடும். இந்த மேட்ச் தோட்டால் டாப் 2ல் தான் இருக்கும் இந்தியா. ஸோ அதனால் டாப் 1 டாப் 2 தான் இப்போதைக்கு போட்டி இந்த மேட்ச்சில். ஏன்னா இந்த மேட்ச் பயங்கரமாக இருக்க. இது வைக்கிற 2 பால் டாட் பால் இந்த இதில் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க இந்த மேட்ச்சில். விக்கெட் வேறு 2வது விக்கெட் வேறு இது. 30 ரன் தான் 40 ரனுக்கு குறைவாக தான் வச்சுருக்காங்க இவங்க. இப்போதைக்கு டிஃபென்ஸ் பண்ணணும். இந்தியாவோட டிஃபென்சிங் அட்டாக்கிங் எப்படி இருக்கும்
அப்படிங்கிறத பார்க்கலாம். we can வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டிஃபென்ஸ் பண்ணுவாங்களா இந்தியா? ஏன்னா நியூசிலாந்து பயங்கரமாக bowling பற்றிருக்காங்க நியூசிலாந்து. அதனால டிஃபென்ஸ் இப்படி வச்சு பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பாலே வைடு போடுறாங்க இந்தியா. ஃபஸ்ட்டு பாலே வைடு. இதை கரெக்டாக கெஸ் பண்ணல அவங்க. ஃபஸ்ட்டு பாலே வைடு போடுறாங்க. அடுத்த பால் இன்னும் வரைக்கும் போகுது. அடுத்த பால் கரெக்ட் பால் போட்டாங்க. கொஞ்சம் இதாக போகிறாங்க. ஸ்டம்ப் போடுறாங்க. செகண்ட் பால் தேர்ட் பால் என்ன ஆக போகுது? தேர்ட் பால் இல்லை, செகண்ட் பால். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பால் வைடு. செகண்ட் பால் டாட் பால் ஒன்றுக்கு 2 பால் டாட் பால். ஸோ இந்த பால் என்ன வர போகுது? 4 or 6 இல்லை 200 இந்த பாலும் டாட் பாலுங்க. ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு இந்த பாலும். நல்லா ஒரு 3 பால் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் வைடு போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பாலும் டாட் பால் போட்டாங்க. நல்லா ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. ரெண்டாவது ரன் 2 ரன் வந்திருக்காங்க. டோட்டலும் 3 ரன் வந்தாங்க. 3 ரன் டோட்டலும் 3 ரன். ஆமாம் 3 ரன் வந்தாங்க இந்தியாவில் நியூசிலாந்து. இந்த பால் டாட் பாலுங்க. விக்கெட்கான சான்ஸ் இருந்தது. நான் பிச் ஆயிடுச்சு. ஒரு கடைசி பால் நினைக்கிறேன். இது வைடுங்க. இதுவும் பிச்சாகாமல் இருந்தால் அது பார்த்துக்கு இதாக இருக்கும். கேட்சாக இருக்கும். விக்கெட்டாக இருக்கும். 6ங்க இது. ஸோ 9 ரன் இருக்குது இந்த ஓவரில். இந்த ஓவரும் முக்கியம். 2 டீம்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான ஓவர் இது. என்ன அதுக்கு போகுது? வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 22 ரனுக்கு 5 ஃபீல்டர்ஸை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் 5 ஃபீல்டர்ஸை வைப்பேன். நியூசிலாந்து என்ன மாதிரி பண்ண போகுதுன்னு தெரியாத பேட்டிங்கு. ஏன்னா அடிக்க வேண்டியது கம்மி தான். நல்ல நியூசிலாந்து இந்த மேட்ச்க்கு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஒரு 50 ரன் ஒரு 50 ரன் வந்தால் நல்லது தான் நான் நினச்சேன். ஆனால் நியூசிலாந்து படு சூப்பர் பவுலிங் போட்டாங்க. செமையாக பவுலிங் போட்டாங்க. ஸ்பின்னர் தாக டஃப் கொடுத்தாங்க. நான் ஸ்பின்னர் நல்லா விளையாடுவேன். அந்த ஸ்பின்னர் தாக டஃப் கொடுத்தாங்க. சூப்பராக பவுலிங் போட்டாங்க. இப்போ ஒரு 4 வேறு. கடைசி 3 பால் இருக்குங்க. 2 ரன் கிடைக்குமா? 1 ரன் தான் அங்கே கட்சி. 1 ரன் 2 ரன் 1 ரன் நினைக்கிறேன். இது 4வது பால். இது என்ன ஆக போகுது? 4 or 6 விக்கெட்டா? எனக்கு தெரிஞ்சு விக்கெட் தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே விக்கெட்டுங்க. 4வது பால். இன்னும் 2 பால் இருக்குது. 2 பால் 2 6 அடிச்சா கூட இந்தியா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இல்லை ரொம்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நோ பால் வந்துச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 6ங்க இது. நோ பால் வந்துச்சுன்னா கதை முடிஞ்சிது. இந்தியா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் இந்த பால் 6 இல்லை விட்டார் இந்த பாலை. நோ பால். ஸோ இந்தியாவோட கதை முடியும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். பார்க்கலாம் இங்கே என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கு என்ன ஆக போகுது? இங்கே என்ன நடக்க போகுது? இந்த பால் இன்னும் பண்ண போகிறாங்க. 6 ஆகிடுக்க போகிறாங்களா? 4 ஆகிடுக்க போகிறாங்களா? இல்லை விக்கெட் ஆக போதா? 4ங்க இந்த பால். ஸோ இந்தியா இந்த மேட்ச் போராடி ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் போராடி ஜெயிச்சிருக்காங்க நியூசிலாந்து கூட. இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலமாக செமிஃபைனல்ஸ்க்கு தகுதியாகிட்டாங்க. 3 மேட்ச் விளாண்டாங்க இந்தியா. 3த்துலேயும் வெற்றிங்க இந்தியா.
3த்துலேயும் வெற்றி. போராடி வெற்றியானாங்க இந்தியா.